ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அண்டு டிக்ரீஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று வந்து மென்டல் மெத்தட். அது ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுத்தில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து எ ப்ரைஸ் ஆஃப் எ மொபைல் ஃபோன் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 12,000 12,000லேருந்து 14,400 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியணும். இப்போது ஃபார்முலா ஃபார் இன்க்ரீஸ் வேல்யூ மைனஸ் ஒரிஜினல் வேல்யூ டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. அதே மாதிரி ஃபார்முலா டிக்ரீஸுக்கு ஒரிஜினல் வேல்யூ டிக்ரீஸ் வேல்யூ டிவைட் பை டிக்ரீஸ் வேல்யூ இன்ட்டு 100. இப்போ நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு, இங்கே இன்க்ரீஸ் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இன்க்ரீஸ் வேல்யூ தான். இப்போ இன்க்ரீஸ் வேல்யூ எவ்வளோ? நமக்கு வந்து 14,400 மைனஸ் ஒரிஜினல் வேல்யூ 12,000 டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூவில் 12,000 இன்ட்டு 100. இப்போ நம்மளுக்கு வந்து 400 மைனஸ் 12,000 போடும்போது நம்மளுக்கு வந்து 2,400 வரும் டிவைடட் பை 12,000 இன்ட்டு 100. இப்போ நம்மளுக்கு வந்து 0. இப்போ இது அடிக்கும்போது நம்மளுக்கு 0.2 வருது. இன்ட்டு 100 போடும்போது நம்மளுக்கு வந்து எத்தனை வரும்? நமக்கு வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா வச்சு போடும்போது. ஆனால் நம்ம இவ்வளோ வேலை பண்ண தேவையில்லை, நம்ம வந்து ஈஸியாக மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிட்டு. அடுத்து வந்து நம்ம வந்து மென்டல் மெத்தட் ட்ரை பண்ணலாம். இப்போ 12,000லேருந்து நம்மளுக்கு 14,400 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 12,000 நம்ம இதில் 1% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா இதை மைனஸ் பண்ணி அதில் போட்டுடலாம். இப்போ இதில் 12,000ல் 1% எவ்வளோனா நம்மளுக்கு வந்து 1% எவ்வளோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து 120. சரிங்களா? இப்போது 12,000 மைனஸ் 14,400 போடும்போது நம்மளுக்கு 2,400 வருது. சரிங்களா? 2,400 வருது. அப்போ 120 2,400ல் எத்தனை இருக்குது? 10 120 1,200 ப்ளஸ் 20 120 1,200. இப்போ 2,400. அவ்வளோதான், சிம்பிள். ஈஸியாக மென்டல் மெத்தடில் நம்ம போட்டு போயிடலாம். அவ்வளோ கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை போட்டுங்க. என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் மென்டல் மெத்தட் ட்ரை பண்ணுறது. இப்போ அடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 5 லட்சத்துலேருந்து 6,25,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1,25,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ அந்த 5 லட்சத்தை நாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். சரிங்களா? 5 லட்சத்துக்கு 50%னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 2.50 லட்சமாக வரும். சரிங்களா? 1 10 100 1000 10,000 லட்சம் 2.50 லட்சம் வருமா? இப்போது 25%னா நம்மளுக்கு 1,25,000 வருங்களா? அப்போது நம்மளுக்கு வந்து 50,000த்தில் 5 லட்சத்தில் 25%னா 1,25,000. அப்போது நம்மளுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 5 லட்சத்துலேருந்து 6 லட்சத்துக்கு. அப்போது நம்மளுக்கு வந்து இவ்வளோ தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளோ? 25%. அப்போது நம்மளுக்கு வந்து 25% ப்ராஃபிட். இந்த கொஸ்டினை பாருங்கள். எ ஸ்டூடெண்ட் மார்க் இம்ப்ரூவ் ஃப்ரம் 72 to 90. வாட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் த மார்க்? 72ல் இருந்து நமக்கு 90 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 72லேருந்து 90 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? இப்போ 72ல் 10%னால் நம்மளுக்கு வந்து 7.2. சரிங்களா? 7.2 5%னால் 3.6. அப்போது இது 72 மைனஸ் 90 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 18 வருது. இப்போ 10னா 7.2. அப்போ 7.2 ப்ளஸ் 7.2 7 14 2 2 4. அப்போ 14.4. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு 18ல் எத்தனை இருக்குது? 18ல் இன்னும் 3.6% இருக்குது. அப்போ 3.6 போட்டிங்கன்னா 14 3.6 போடும்போது நம்மளுக்கு 18%ஆக மாறும். அப்போது நம்மளுக்கு வந்து இது ஒரு 10 ப்ளஸ் இது ஒரு 5. அப்போது 10 10 20 25% நம்மளுக்கு மார்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதோட ஆன்சர் 25. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து ஒரு டவுனில் பாப்புலேஷன் ஃபஸ்ட்டு 80,000 இருந்துச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு 92,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? 12,000 டிஃப்ரென்ஸ்.
சரிங்களா? இப்போ 80,000ல் 1% நம்பும்போது நம்மளுக்கு 800ம் 10%ன்ற போது நம்மளுக்கு 8000ம் இருக்குது. சரிங்களா? அப்போது 12,000ல் எத்தனை 10% இருக்குது? ஒரு 10% இருக்கா? இப்போ மீதி எத்தனை? இன்னும் 4000 இருக்குது. 4000ல் இன்னும் 4000 இருக்கா? 4000ல் எத்தனை 800 இருக்குது? 8 40. அப்போது நம்மளுக்கு 5%. இப்போ 10 + 5 15% அந்த டவுனில் இருக்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஒவ்வொரு சமயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து மறுபடியும் மென்டலாக ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இல்லைனா நம்ம நார்மலாக ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் இன்க்ரீஸ் வேல்யூ டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியெல்லாம் போட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. ஆனால் அக்யூரேட்டான ஆன்சர் வரும். ஆனால் இப்படி நம்ம மென்டலாக கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும், டைமும் சேவ் ஆகும். நமக்கு வந்து கேட் எக்ஸாமில் நமக்கு வந்து டைம் தான் சேவ் பண்ணணுமே தவிர அடுத்த ப்ராப்ளத்துக்கு நம்ம சால்வ் பண்ணுறோமே டைம் தான் சேவ் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். அடுத்த சம் போவோம். அப்புறம் இந்த சம்மை பாருங்களேன். என் லேப்டாப் ப்ரைஸ் ட்ராப்டு 50,000லேருந்து 42,500 நம்ம டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ எவ்வளோ % நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ 50 நம்மளுக்கு 50%னா 25,000 வருமா? சரிங்களா? 25,000 வருமா? அதே இது 25% அப்படின்னா 12,500 வருமா? சரிங்களா? இப்போது நம்ம 25,000த்தையும் இப்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ இதில் டிக்ரீஸ் ஆகிருக்கு? 7.5%. இது 7,500 நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? சரிங்களா? இப்போது 50,000த்தை நீங்கள் இது மாதிரி சால்வ் பண்ணுங்களா? 1/5 அப்படின்னும் போது நம்மளுக்கு 20% எவ்வளோ வருதுன்னா 10,000 வருது. சரிங்களா? 10,000 20% 10,000 வருதுங்களா? அப்போது நம்மளுக்கு வந்து 10% எவ்வளோ வரும்? 5,000 வரும். புரியுதுங்களா? 10% 5,000 வரும். அப்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிக்ரீஸ் 7,500. அப்போ 10,000த்துக்கும் 5,000த்துக்கும் நடுவில் தான் 7,500 இருக்குது. அப்போ இங்கே 10னா இங்கே 20னா இப்போ எவ்வளோ நடுவுலனா 15%. அவ்வளோதான், சிம்பிள்.